இந்த பித்தளை ஐட்டமில் ஒன்று முலாம் பூசினது வாங்கினேன், 2 முலாம் பூசாமல் வாங்கியிருக்கேன், ஒன்று இந்த மாதிரி டூம் மாதிரி வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி பாத்திரம் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கலாம். இது வந்து நமக்கு மல்டி பர்பஸ் டைப்ல வந்துரும். இது பிரியாணியும் செஞ்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் இது செய்யலாம், மைசூர் பாக்கெலாம் செஞ்சீங்கன்னு வைங்களேன். மைசூர் பாக்கெலாம் செஞ்சிங்கன்னா இது வந்து அடி பிடிக்காமல் நல்ல கனமாக நல்லா வரும். நல்லா அடி கனமாக இருக்குது. முலாம் பூசிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன், மைசூர் பாக்கை செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருக்குப்பா, உண்மையாகவே நான் வந்து வந்தது வேஸ்ட் இல்லை, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ மச். அப்புறம் அந்த பித்தளையில் டம்ளர் இருக்குது, சொம்பு இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து இந்த இதில் தான். இது என்னதுப்பா இது? அதுவும் கிளாஸ் தான். சின்ன பசங்களுக்குலாம் இதில் கொடுக்கும்போது இது வந்து நம்ம ஹீட்டாக வச்சு நம்ம கொடுக்குறதோட நல்லா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு கொடுத்தோம்னா சூடு வராது இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.